அன்புடைய வணக்கம். தமிழகத்தின் புதிய முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவரோடு சக அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கிறார்கள். விரைவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். மந்திரி சபை விஸ்தரிக்கப்படும். ஆனால் அந்த பதவியேற்ற உடன் அவர் கையெழுத்திட்டது மின் கட்டண பிரச்சனை. 100 யூனிட் 200 யூனிட்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. மகளிர் பாதுகாப்புக்கு தனி சட்டம் இயற்றப்படும் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்காரரும் இந்த பதவியை வச்சு விளையாடலான்னு நினைக்காதீங்க, கடுமையான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தின் நிதி நிலையை வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம வரவேற்கிறோம். அதுல அந்த போதை கலாச்சாரத்துக்கு கடுமையான நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறை நான் ஃப்ரீயா விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அவசர சட்டம் போட வேண்டும் கேட்டிருந்தோம். அது மகளிருக்கு மட்டும் என்று இருக்கிறதையுடைய சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இல்லை. அதை மறுபரிசீலனை செய்து சுய தொழில் செய்பவர்களுக்கும் தனி பாதுகாப்புக்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு வணிக வரித்துறை அமைச்சர்லாம் பதவியேற்றிருக்காங்க. வணிகர் நல வாரியத்தில் நம்ம சொன்னபடி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையை புதிய ஆட்சி அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் நம்ம அனுப்பியிருக்கோம். வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அரசுக்கு நாம மனப்பூர்வமா வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னா அவரும் ஏற்கனவே இருந்த நடைமுறைக்கும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். எப்படின்னா, அந்த மூத்த முன்னோடி செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்கும் போது அவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள் அல்லவா, அதிலே அவர்களுடைய பண்பு தெரியுது. நான் ஒன்றும் ஆகாயத்தில் இருந்து குதித்தவன் அல்ல, சாதாரண உதவி இயக்குனருடைய மகன் அப்படிங்கிறத சொல்லி தாய் தகப்பனை பெருமைப்படுத்தினாரு, குருவை பெருமைப்படுத்தினாரு. அதெல்லாம் பெரிய சமாச்சாரம். யாரும் செய்ய மாட்டாங்க, அவங்க செஞ்சிருக்காங்க. அப்புறம் அவரு உடல் மொழி பண்ணிட்டாரு, அப்படி அதெல்லாம் முதலமைச்சராக பேசணும், வந்த பிறகு இப்படி பேசணும், அதெல்லாம் பயன் இல்லை. இயற்கையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா, இயற்கையா. அதுக்கு வேற பதவி வந்தா வேற, முகமூடி வெளிச்சம் போடணும். எந்த காலத்திலையும் இயற்கையாவே இருக்கணும். அதை நாம வரவேற்கிறோம். அவர் இயற்கையா இருப்பாரு. ஒளிவு மறைவு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஒளிவு மறைவு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கடைபிடிச்சு நாம இந்த புதிய ஆட்சியை நம்ம வரவேற்கிறோம், மனப்பூர்வமா வரவேற்கிறோம். அத எந்த துறைகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அந்த துறைகள் சம்பந்தமான பட்ஜெட் தாக்கும்போது சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சி மாதிரி அமைப்புகளும் இன்னைக்கு அதிகமாகி போச்சு. ஆகவே எல்லாருக்கும் நீங்க எல்லா கட்சி ஆதரவுகளையும் கேட்கும்போது எல்லா அமைப்புகளையும் அழைத்து பேசணும். முன்னோடியா முதல்ல இவங்க அவங்கிற பாகுபாடு இல்லாம அமைப்புகளை அழைத்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். பட்ஜெட் போடுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை அழைத்து பேசி ஆலோசனை கேளுங்கள். கலைஞர் அவர்கள் அதை செய்தார்கள். அதே போல அரசியலின் மனமாச்சரியங்களை கடந்து நீங்கள் செயல்பட வேண்டும். நிறைய எதிர்பார்க்கிறோம். மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை உங்களுக்கு என்றும் புதிய ஆட்சிக்கு துணை நிற்கும். அண்ணாச்சி முத்துக்குமார், தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை.